நெப்போட்டிசம் பேஸ் பண்ணி நிறைய டாக் வந்துட்டே இருந்தது. தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ குடன்ட் ஹேண்டில் இட். நான் ஆடிஷன்லாம் போகும்போது எங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் சொல்ல, லாஸ்ட் ஆடிஷன் அப்போ தான் அதோட டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இவங்களும் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு ஷி ஓகே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம். இவங்க பையன் இவனுக்கு என்னப்பா ஜாலி தான், இவன் என்ன ஆடிஷனே போயிருக்க மாட்டான், டேரக்டா வந்துடுவான். அந்த பார்வை அது இருந்தது கண்டிப்பா. அது ஸ்கிப்பே பண்ண முடியாது நம்மளால. I am a person who does not even believe in the fact that Big Boss should exist. அது பாய்காட் பண்ணணும்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் அது ஒரு மெனிப்புலேட்டிவ் ஷோங்க. அது இட்ஸ் வெரி டாக்ஸிக் ஷோ. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். திவாகருக்கு நம்ம ஏற்றி கொடுத்த ஃபேம் வந்து அதை அவர் டிசர்வ் பண்ணல. நம்ம கலாய்க்கிறதுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். அந்த ஷேர் பண்ணி அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. நம்ம சிரிக்க வச்சு அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஒன் டே உங்களுக்காக நான் பாடுவேன், உங்க பாட்டுல நான் இருக்கணும்னு இல்லாம உங்களுக்காக நான் பாடுவேங்கிறது வந்து, ஓ காதலே மாறு செய்கிறாய், வேர் தீண்டிய வஞ்சம் செய்கிறாய். யுவன் சார், அனிருத் சார், AR ரஹ்மான் சார், 3 பேர் கூட ஒர்க் பண்றீங்க. ஸோ 3 பேர்ட்டையும் ஒரு டிஃபரன்ஷியேட் பார்த்துருப்பீங்க. எல்லா கம்போசர்ஸுக்குமே அவங்களோட மூட் ரொம்ப முக்கியம் இல்லை. லைக் ஒரு கம்போசர்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து ஸோ இவங்க ஒரு சாங் கேட்டாலே இது இந்த கம்போசர்ஸ்னு நம்ம கெஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மூடுமே அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். இப்போ என்னன்னா சமைச்சல் யுவன் சார்னா அவர் ஒரு 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 ஜோனில் இருப்பார். ஜோன்னா வந்து ஹீ இஸ் ஆல்சோ வெரி சில். அட் த சேம் டைம் அவர் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் பேசுவார். நிறைய விஷயம் லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரஹ்மான் சார் கிட்ட ஹி இஸ் காட்லி. அவரை நம்ம நார்மலாக பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஹீ இஸ் லைக் வெரி சில். நம்ம கூட வந்து ரொம்ப ஜாலியாக பேசுறது, கலாய்க்கிறது, அதெல்லாம் நிறைய பண்ணுறாரு. ஓகே. ஸோ அனி சார் வந்து சமாச்சில் எங்கள் பிரதர் டு மீ, ஆல்வேஸ் த பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் என்னோட டேலண்ட்டை வந்து ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் ஒரு கம்போசராக பார்த்தவர். ஆமாம், அவர் முதல் லான்ச்சே ஒரு வைடரான ஒரு லான்ச். அது லைக் அதில் ஒரு எக்ஸ்போஸ் கிடச்சிருக்கும்ல. நான் இந்த சூப்பர் சிங்கருக்குள்ளேயே நான் வரேன் நான். பட் இந்த எக்ஸ்போஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஆதித்யாங்கிற வெளில போக முடியாத நம்மளோட ப்ரைவசி இழந்த மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அதை சொல்லுங்களா, அது அந்த ஃபீல். சூப்பர் சிங்கருக்கு அப்புறமே பீப்புள் வேர் லைக், ஓ ப்ரோ நீங்கள் அந்த சிங்கரில் அப்படின்னு அப்படி தான் பேசுவாங்க, டிவியில் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் வாஸ் லைக் பாய் நெக்ஸ்ட் டோர். அந்த நம்ம வீட்டு பையன் நிஜமா அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. பட் அந்த சிங்கிங் ப்ரொஃபஷ்னலாக கன்சிடர் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது. அது அப்படியே மூவ் ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். எனக்கு வந்து அது புதுசாக இல்லை. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீன் மை மாம் பி இன் தட் ஸ்பேஸ். ஒரு கோயில் போனால் கண்டிப்பாக ஒரு 20-30 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் யூஸ் டு தட். பட் எனக்கு வந்து இந்த விஷயத்துக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில். ஃபேம், என்ன சொல்கிறது, மக்களோட லவ் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஆர்ட் பேஸ் பண்ண விஷயத்தில். ஸோ அது ரொம்ப எசென்ஷியல்ன்றதுனால அதை நோக்கி போகிறதுனால அது கிடைக்கும் போது அதை என்றைக்குமே நெக்லெக்ட் பண்ணணும்னு தோணுதே இல்லை. எனக்கு சில டைம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸுக்குலாம் போகிறோம், பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க, ப்ரோ இல்லை ப்ரோ அவங்க ஃபோட்டோஸ் கேட்டே இருப்பாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னா கூட நான் நிறுத்தி ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் போவேன். பிகாஸ் நம்ம ஒன்றும் சூப்பர் ஸ்டாரோ எஸ்கேனவோ இல்லை தளபதியோ அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுல்ல. நம்ம ஒரு சிங்கர், நம்ம கூட வந்து நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கான பேஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுமே வளர முடியும். கண்டிப்பாக அவங்களோட லவ் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும்தான். ஏன்னா சிங்கிள் பசங்களுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்ல, அது என்னது? லைக் இன் பாசிட்டிவ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் எனக்கு வந்துச்சு. சிங்கிள் பசங்க பண்ணும்போதே என்னது இது, ஜீ தமிழ் என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க இதுல படம் பண்ணி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்டா ஒத்துக்குறாங்கப்பா. நான் அதை சொல்லல. பட் ஆனா இல்ல கண்டிப்பா, ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தானே வச்சுக்கோங்களேன். பட் ஐ ஃபீல் லைக் நான் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஒரு ஆக்டரா இப்போ வந்து எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அது நம்ம பண்ண இப்போ சீரியல் கூட அது ஒரு கேரக்டர் நான் பண்ணுறேன். அதுதான் நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஒரு வைடர் எக்ஸ்போஷர் கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் கிடையாது இல்லையா. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லை, அதுக்கான வாய்ப்பு அது கொடுத்தது. நடிப்பு வந்து இப்போ ரீக்ரியேஷன் மாதிரி நாங்கள் நிறைய பண்ணோம். அப்புறம் ஐ திங்க் இன்னொரு வந்து அந்த ராதா அண்ட் சிவாஜி மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப எனக்கு இப்பயும் பீப்புள் கம் அண்ட் டெல் மீ. அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓகே நம்ம பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் இன்னொரு டிவோஷனல் ரவுண்டில் கூட ஒன்று, அது எனக்கு ரொம்ப ஆமாம், அதெல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து தான் நான் நம்புறேன் சிங்கிள் பசங்க. ஸோ அது நெகட்டிவாக இருந்தாலுமே வந்துட்டு கடைசியில் வரும்போது இப்போ எனக்கு வந்து பேசுகிறவங்க எல்லாரும் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. சூப்பர். ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அது கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயம். ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து
நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா நம்மளோட அம்மா ஆல்ரெடி வந்து இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது நிறைய விஷயத்த நம்ம சேலஞ்சிங்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் அவங்களுடைய லெகசியும் நம்ம கிட்ட வருதோ, இன்னும் கொஞ்சம் பெருசாக எஃபோர்ட் போடணுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, இவங்களோட பையனா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? பீயிங் இன் சூப்பர் சிங்கர் அகேன் கம்மிங் ஃப்ரம் தேட், ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாக் டு ஃபேம். சூப்பர் சிங்கரில் இருக்கும்போது நான் ஆடிஷன்லாம் போகும்போது எங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் சொல்ல, லாஸ்ட் ஆடிஷன் அப்போ தான் அதோட டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இவங்க தான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு ஷியோஸ் லைக் ஓகே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட வரோம், நம்ம வேலை நம்மளுது, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அதே தான் மக்கள்கிட்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரவுண்ட் ஒரு எபிசோடில் பாட்டு பாடும்போது வந்து எங்கள் அம்மா அப்பா வராங்க. எல்லாருக்குமே நடக்கும்ல. ஸோ எங்கள் அம்மா அப்பான்னு வரும்போது ஆடியன்ஸோட பர்செப்ஷன், நிறைய பேர் வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட், பட் இதில் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து நான் பார்த்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வரும்போது அட்ராக்ட் ஆயிரும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா நெப்போட்டிசம் பேஸ் பண்ணி நிறைய டாக் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ குடன்ட் ஹேண்டில் இட். ஏன்னா நம்ம என்னடா தப்பு பண்ணோம், நம்மகிட்ட வந்து தேவையில்லாமல் நோண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா இப்போது சரி ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, அப்படி நான் அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும்னா நான் டேரெக்டாகவே வந்து என்ன சொல்கிறது, ஐ குட் ஹவ் கான் டு பிளேபேக் சிங்கிங். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்ரி சண்டே என்னோட பேண்டில் கஹூன் பிளேயரு, கிட்டாரிஸ்ட்டு, ஒரு 2 சிங்கர் மாதிரி சும்மா போயிட்டு பீச்சில் நின்றுட்டு நாங்கள் பாடுவோம். எதுக்காக? ரெக்கக்னிஷனுக்காக. பீப்புள் பார்க்க மாட்டாங்களா, அங்கே இந்த ஷோஸ் கிடைக்காதா, won't we make our own money, இந்த ஃபேக்டரில் வந்து ஐவ் ஆல்வேஸ் டன் திங்ஸ். எனக்கு மியூசிக் ஓகே செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ அது வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஹேட்ரட்ன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அது மக்கள் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்கன்னே தெரில. இவங்க பையன் இவனுக்கு என்னப்பா ஜாலி தான், இவன் என்ன ஆடிஷனே போயிருக்க மாட்டான், டேரெக்டாக வந்துடுவான், அந்த பார்வை அது இருந்தது. கண்டிப்பாக அது ஸ்கிப்பே பண்ண முடியாது நம்மளால. பட் அதை கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே சில பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுக்கெல்லாம் நான் ஆன்சரே பண்ண தேவையில்லை. இப்போ என்னோட ஆடியன்ஸே அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிடுறாங்க, உனக்கு எதுக்கு இந்த இடத்துல வேலை, அவன் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கான், ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் ஹிம்ன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து மை ஃபேன்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி பீயிங் தேர் ஃபார் மீ. ஐ திங்க் ஐவ் earned that. அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ். இப்போ அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறனால டேரெக்டாக அவங்கள வந்து நடிக்க வச்சிருந்துருக்கலாம். அது கூட நெப்போட்டிசமா we can say இல்லையா? பட் this is a completely அப்படியே வேற. இங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, தலைவன் பாட்டு பாடுறாப்லப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க அம்மாக்கே ஷாக்கு தான் அது. அம்மா ஆக்சுவலா வீட்டுல அப்படிதானா? ஏன்னா நாங்க படங்கள்ல பாக்குறோம்ல, ஜாலியா அவங்களோட குரல்ல ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டாலே லிட்டரலா வேற இடத்துல போய் நிற்கும். வீட்லயுமே அப்படிதானா? ரொம்ப ஜாலி எங்கள் அம்மா. ஓகே. டென்ஷன் ஆகுறது எதுன்னா, நான் டைமுக்கு தூங்கல, டைமுக்கு சாப்பிடலாம் மட்டும்தான். நான் படிக்கலைன்னா கூட எங்கள் அம்மா கவலையப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இவன் எதுலையாவது பொழைச்சிப்பான், ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் அப்பா தான் என்ன ப்ராப்பராக, அப்பா கொஞ்சம் மிலிட்ரிலாம் கிடையாது, அப்பாவுமே ஜாலி தான். ஓகே. பட் இந்த படிப்பு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இப்போ ஜாலி. ஆமாம், இப்போ பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற வெரி ஹாப்பி. இல்லை அவ்வளோதான், நம்ம கரியரில் நல்லா போயிட்டுருக்கோம். எப்படின்னு சே லைக் க்ரோன், பட் நல்லா போயிட்டுருக்கோம்ல. ஸோ தே வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ லைக் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயம் வந்ததுனால நான் கேட்குறேன், இடையில ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க என்னன்னா, திவாகர் அவரை பற்றி பேசும்போது இவர் டிசர்வே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசி, அது கீழேயுமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக வந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க்? நான் சொன்னதை ஐ ஸ்டாண்ட் பை இட். கண்டிப்பாக டிசர்விங் கிடையாது. ஆக்சுவலி நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல எனக்கு பிக் பாஸ் பற்றி கேட்கும்போது டக்குன்னு திவாகர் அந்த சீசனே வந்து ஐ ஃபெல் லைக் இட் வாஸ் நாட் டிசர்விங். நான் ஜென்ரலாகவே ஐ எம் அ பர்சன் ஹூ டஸ் நாட் ஈவன் பிலீவ் இன் த ஃபேக்ட் தட் பிக் பாஸ் ஷுட் எக்ஸிஸ்ட். அது பாய்காட் பண்ணணும்னு சொல்லுவேன் நான். சீரியஸாகவே என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் எனக்கு. பிகாஸ் அது ஒரு மெனிப்புலேட்டிவ் ஷோங்க. அது இட்ஸ் வெரி டாக்ஸிக் ஷோ. நான் ஓப்பனாகவே சொல்வேன். அதனால அப்படி இருந்தாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் போயிருக்காங்க எல்லா சீசனும். அட்லீஸ்ட் ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி ஐல் பி சப்போர்ட்டிவ் பிகாஸ் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் உங்கள் முகம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து தெரிஞ்சு நீங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து நீங்கள் தேடிக்கலாம். ஸோ அதனால ஐல் பி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெமி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு.
கெமியோட ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். அவ எவ்வளோ ஸ்டோரி நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எமோட் ஆச்சு. ஆமா கடைசியா சொல்லும்போது ஆமாண்டா பொம்பளை கெமி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம் இந்த பொண்ணு அவளை அண்டர்கோ பண்ணிருக்கோன்னு. ஸோ ஹவு மச் ஷீ இஸ் அண்டர்கான் அந்த இடத்துக்கு வரதுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ உன் கூட யார் நிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு டிசர்விங் கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன். இன்ஸ்டாகிராம் இஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அது வந்து நம்ம எடுத்து ஆக்டிங்குள்ளேயோ இன்ஃப்ளூயன்சரும் வேற ஆக்டர்ஸ் வேற அப்படின்னு ஒரு டிஃப்ரென்சியேஷன் வேணும். திவாகருக்கு நம்ம ஏத்தி கொடுத்த ஃபேம் வந்து அதை அவர் டிசர்வ் பண்ணல. வேலை பார்த்தாச்சு. ஆமா நம்ம கலாய்க்கிறதுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். அந்த ஷேர் பண்ணி அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. நம்ம சிரிக்க வச்சு அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாவம் அவர் ஏதோ ஒரு உலகத்துல இருக்காரு. ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து ரொம்ப தான் ஒரு ஐ திங்க் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அது அவர் எனக்கு ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மாதிரி அபாரமா பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப எக்ஸாம்பிள் தான் ப்ரோ. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் நானும் பாடுறேன்னு நான் சொல்றேன். யூ ஆர் அ சிங்கர், ஓகே, யூ ஆர் அ ட்ரெயின் சிங்கர், யூ ஆர் வெல் சிங்கர், யூ ஹேவ் அ ஃபேன்ஸ், ஓகே. இப்போ நானும் பாடுறேன்னு சொல்றேன். அது நீ பாடுறது பாட்டு கிடையாது, நான் பாடுறேன் உன்னை விட நான் தானே நல்லா பாடுறேன், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் தேவையில்லை. அதுதான் பிரச்சனை. ஐயோ இடையில வாடா போடான்ட்டு உங்க ஃபேன்ஸ் திட்டுவாங்களா? சாரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆக்சுவலா ப்ரோ உங்களை பார்க்கும்போது நான் ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு தேரேஷ்க்கு மேல அந்த சாங் ரொம்ப அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நீங்க ஆமா அங்க பாடினாரு அந்த பாட்டு தானே கொஞ்சம் விட்டாப்புல நிறைய. I was telling him நான் மறந்து போச்சே வந்து எனக்கு ஓடிட்டே இருக்கு லூப்ல. இப்போ வித் லவ்ல வந்துச்சு இல்லையா? அதுல ஒரு ப்ளே பண்ணிருப்பாப்ல எனக்காக அந்த காதலே. காதலே மாறு செய்கிறாய், வேர் தீண்டிய வஞ்சம் செய்கிறாய். ஐயா அதாவது நான் உங்களை கேட்குறேன், இது நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ யார் வேணால் பாடலாம், வாய்ஸை மாற்றி ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல வாய்ஸாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வைடராக எல்லாருமே சில விஷயங்கள் பேசிப்பாங்க. அஸ் சிங்கராக நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பாடும்போது எனக்கு எப்படி சாங்கில் கேட்டனோ அதே ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ஓகே நான் நல்லா பாடுவேண்டா அப்படிங்கிறது. அப்படிலாம் இல்லை. சி பட் இப்படி பாடுறீங்கல்ல, ஸோ அது மாற்றியும் பண்ண முடியுமா? அதுமாதிரிலாம் உல்ட்டா பண்ணிக்கலாமா? உல்ட்டானா லைக் ஏதோ ஓரளவுக்கு பாடினா கூட மிஷினில் வச்சு தேத்தி கீச்சு அது பண்ண முடியும். இப்போதான் நம்ம கேட்குறோமே மோடி சார் பாடுற மாதிரிலாம் அவரோட ஸ்பீச்சை வச்சு பாட்டை மாற்றி. இப்போ ஏஐ வேற வந்துச்சு. I think ஒரு பேசிக் ரிதம் மாதிரி எடுத்தா you can auto tune it. Can be done. Everything can be done. Okay. But it's just that I wouldn't say டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிறோம். நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏஐ பேஸ் பண்ணி இப்போ பாடுற வாய்ஸ்லாம் வருது. பட் இட்ஸ் நாட் லைக் ஏஐ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம வந்து நம்ம பெரிய ஆளாக ஆக மாட்டோன்றது இல்லை. பட் நம்ம வாய்ஸை யூஸ் பண்ணால் அதுலேருந்துமே நம்மளுக்கு ரெம்யூனரேஷன் வரும். நாங்கள் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓ அப்படியா? ஆமாம். இஸ் இட் ஓகே? கண்டிப்பாக இருக்கும்ல. எஸ்பிபி சார் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணிருப்பாங்க. அந்த ஃபேக்டர் இருக்கணும். அந்த மாதிரி தான். பட் நம்ம மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் வச்சு இந்த காலம் ஏஐ பேஸ் பண்ணி இருக்கிற காலத்துக்குள்ளே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும். நம்ம வாய்ஸை ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்ணுற இடத்துக்கு நம்ம போய் உட்காரணும். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு நம்ம மேலே இருந்ததுன்னா நம்ம தான் ராஜா. அலேவா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஓவர் கான்ஃபிடன்ட் உங்களுக்கு தான் அப்படியா? யா ஓகே ஃபைன். இல்ல ரெண்டு விதமா பாப்பாங்கல்ல, சோ அதனால அதை கிளாரிஃபை பண்ணுங்க. பார்க்கட்டும். தலைவனோட கான்ஃபிடன்ட் வந்து எந்த அளவுக்குன்னா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு இன்பாக்ஸ் பண்ணிருப்பாப்ல. இல்லங்க நிஜமாவே சம கான்ஃபிடன்ட்ங்க அது. சத்தியமா இது ஒரு மில்லியனர் மைண்ட் செட் ஒன்னு சொல்லுவாங்க. இம்பாசிபிள் ஒன்னு யோசிங்க, அதை நோக்கி நீங்க பண்ணுங்க, நீங்க ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்டோரிலாம் வந்து டேக் பண்ணி விட்டுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்மள மாரி அப்ப ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து டேக் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கவர்ஸ் போடுவேன் இல்ல, பாடி சும்மா ஏதாவது போட்டு நம்ம ட்ரையல் நம்ம ஏதாவது ஒரு தடவை பாத்துற மாட்டாங்களா, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாதா? அதுதான் ஒன் டே உங்களுக்காக நான் பாடுவேன் அப்படிங்கிறது வந்து உங்க பாட்டுல நான் இருக்கணும்னு இல்லாம உங்களுக்காக நான் பாடுவேங்கிறது வந்து ஒரு மாசிவான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு போட்டோ வந்து லைக் அவரும் கை தூக்குவாரு, கீழே தலைவனும் கை தூக்கு. Yeah, I saw that beautiful shot. Yeah. ரொம்ப பிடிச்ச ஒரு ஏஆர் சாங்னா அது என்ன சாங் அண்ட் வை? இப்போ திடீர்னு கேட்கறதுனால எனக்கு வந்து ஆக்சுவலாக எல்லா புகழும் சாங் ரொம்ப பிடிக்கும். எல்லா புகழும் ஓகே. அதோட லிரிக்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஆல்சோ தளபதி ஃபேன். ஸோ கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். அட் த சேம் டைம் எனக்கு பார்க்காதே ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ராஞ்சானான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுல ஹிந்தியில். அப்படியே இப்போ பாட்டு முன்னாடி படம் தான் அது. ஆமாம். அந்த பாட்டு
சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், ஆதியோடைய பாட்டில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ஐ செட் மறந்து பூஜை இஸ் மை ஃபேவரட். பே ஐ லவ் பே அ லாட். பட் எனக்கு ஐ ரியலி லைக் ஆல் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் ஜென்ரலி. ஏன் சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி கேஷுவல் வைப். இட் ஃபீல்ஸ் லைக் யூ நாட் even trying to sing. Has somebody told you that? That it's like அவர் வந்து உட்கார்ந்து பாடுறாரு, அது நம்ம கேட்குறோன்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கே பிடிக்கும்னா பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஈஸியர் டு சிங் சாங்ஸ் ஃபார் மீ. ஆமா, ஏன்னா இந்த சங்கதி வச்சுட்டு பாட்டெலாம் வந்து அது ஒரு 2-3 தடவை கேட்கலாம், ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணி பாடுறாங்க தெரியும். பட் இட் ஃபீல்ஸ் லைக் இஸ் எஃபர்ட்லெஸ்லி சிங்கிங். ஓகே ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அ நைஸ் ட்ரேட். நைஸ். ஆஃப் கோர்ஸ் ப்ரோ, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலா இருக்காது, ஒரு டீ சொல்ற மாதிரி அவர் மட்டும் பாட்டு இருக்காரு. இப்போ அந்த பே கூட ஐ திங்க் இட்ஸ் a difficult song, but it's like பே கண்ணால திட்டிடாதே. ஆக்சுவலா நான் அடுத்த क्वेश्चन வச்சிருந்தேன். என்னன்னா ஆதி ப்ரோ ஒரு சாங் இவங்களை பாட வைக்கணும், என்ன சாங் பாட வைப்பீங்கன்னு சொல்லாதீங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்களே பாட்டீங்க பே. நான் சிங்கரே கிடையாதுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பாடுறீங்க, நல்லா தான் பாடுறீங்க, கான்ஃபிடென்ட்டா பாடுங்க. இதெல்லாம் ஒரு வாய்ஸ். நான் பாடிட்டு இல்ல, பாடுங்க. I will not sing any of his songs in embarrassing. இப்ப பாடுங்களே பே, பாடுங்க. ஐயோ ஐயா, உங்க முன்னாடி நான் பாடலையா கடவுளே. If you like your singing you can sing. No, அவ்வளவுதான். நான் இத சொல்லுவாங்கல பாத்ரூம் சிங்கர். என் பாத்ரூம்ல வந்து நான் ஒரு 3 பாட்டு வச்சிருக்கேன். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமின் காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாலியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் என்று உன்னை பார்த்த நேரம், அடையாளம் மெல்ல ஒன்றாய் கண்டேன் நெஞ்சினோரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். ஓ, செமையா பாடுறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேமரா முன்னாடி பாடி இருக்கீங்களா? பாடியிருக்கேன், ஆனால் அது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சு. ஆமா ஆமா. ஓகே. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.